எப்ப நீ சுடரில் பிறந்த பாலகர் மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை அல்லவா நீ சுடரில் நீயோ பிறந்ததினால் சுடலை மாடல் என்று ஒரு பயாரு சுடரில் பிறந்ததினால் சுடலை என்றும் முண்டமாக பிறந்ததினால் சுடலை முண்டன் என்றும் மையானம் போனதினால் மாயாண்டி சுடலை என்றும் அவன் மேகரை சொல்லி கொண்டு அழைக்கின்றார் அவன் மேலே சொல்லும் போது பூலோகம் போகவா என்று சொல்ல சுவாமி நாம் பூலோகம் போக வேண்டும் என்று சொன்னா தனியாக போக மாட்டேயா நீ எனக்கு தாய் வேணும் என்கிறார் தாய் அந்த புறப்பேச்சு ராஜ்யத்தை அழைத்து எம்மா பேச்சு இந்த சுடரில் பிறந்தவன் சுடலை மாடன் அவன் பூலோகம் போக போகிறான் அவன் கூட நீ தாயா போக வேண்டும் அவனுக்கு பலபுறமாக நீ அமரக்கொள்ள வேண்டும் பேச்சு என்றும் பிரம்மசக்தி என்று அமர்வாய் என்று பேச்சிய பிறகு வரத்தை கொடுக்க அவன் மீண்டும் பகவானிடம் வரத்தை வாங்குறான் சுவாமி நாம் ஊரகம் போக வேண்டுமானால் எனக்கு கூப்பாரம் அது இப்படி வரங்கள் வேணும் வரம் வெள்ளி வரம் ஓடி வரங்கள் வேணும் அதிகாத மாநிலரே அதிகாத பீடம் போட்டு அதில் ஏணி வைத்து மாலை சாத்து உச்சியில கலசம் வைத்து உச்சி மாலை சேர்க்க வேணும் வில்லு முரசோடு ஊட்டி களம் இறக்கி வேணும்
பலிகள் வேணும் 7 வகை பலிகள் வேணும் பார்வதி மேல் அருளாகி ஆதாளி போடுவாளா சுடரில் பிறந்த பிள்ளை சுடலை என்ற மாயாண்டி பகவான் மேல அருளாகி ஆதாளி போடுவாளா இந்த நல்ல பலிகளெல்லாம் எந்தனுக்கு காணாது நரபலி வேணுமென்று நரபலி தான் வேணுமென்று ஆதாடி போடுவாரா தெரிந்து ஓடுரையா அங்கு பிறந்தானே தெய்வக்கனியான் இந்த சுடரில் பிறந்த பாலன் இந்த சுடலை என்ற மாயாண்டு பூலோகம் போக போறான் கையறுத்து ரத்தம் நாது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கல்யாணுக்கு வரம் கொடுத்தார் கல்யாணுக்கு வரம் கொடுத்தார் கடவுளான ஈஸ்வரன் ஆண்ட கடவுளான ஈஸ்வரன் முனினாக்கத்தான் அறுத்து அதில் 3 சொட்டு ரத்தம் விட்டார் தில்லைவனம் கானகத்தில் திரளச்சோடு தான் கொடுத்தார் வாங்கிக் கொண்டு அவன் தாயார் பேச்சியோடு தலைமகன் சுடலைமாட சுவாமி கொண்ட சுவாமி அதாளி போட்டுக் கொண்டிருக்கிறார். சரி, அப்படியே அங்கே இருக்க, அதாவது நல்லமாடு சுவாமி கோவிலில் நல்லமாடு சுவாமியோட கதைகள் படிக்க வேண்டும். கற்றது கைமடல் அளவு கல்லாதது உலக அளவு என்று சொல்வார்கள். இந்த நல்லமாடு சுவாமி